ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி பாத்திரம் கழுவுறதுனால வர அந்த கையில் வர அலர்ஜிக்கு எப்படி எண்ணெயை வீட்லேயே தயார் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் வேப்ப இலை, அருகம்புல், குப்பைமேனி இலை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதுக்கு எண்ணெய் தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக அந்த கையில் அலர்ஜி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம பாத்திரம் விளக்கணுன்னா அந்த அலர்ஜி வரும். அந்த ஃபிங்கர் டிப்ஸ்லலாம் வந்துட்டு இருந்தது. நான் நிறைய ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ போட்டாலும் ஒரு வாரம் போட்ட பிறகு போகிற மாதிரி இருக்கும். 2-3 நாள் அந்த ஆயின்மெண்ட் தடவாமல் விட்டுட்டோன்னா திரும்பவும் அது திரும்பவும் வந்துடுது. ஸோ ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா திரும்பவும் நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது அந்த சோப்பு தண்ணியெலாம் அந்த அலர்ஜியில் பட்டு அது வலிக்கவும் செய்யும், அரிக்கவும் செய்யும். ஸோ அந்த டைம் தான் எங்கள் அத்தை எனக்கு இந்த எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்தாங்க. இதை நான் தொடர்ந்து ஒரு 2 வாரம் போட்டுட்டு வந்தேன். பாத்திரம் கழுவின பிறகு அதில் அப்ளை பண்ணிக்குவேன். பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணிக்குவேன். அண்ட் அந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணாமல் முக்கால்வாசி கழுவ பார்ப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு போயிடுச்சு, பெர்மனண்ட்டாகவே போயிடுச்சு, திரும்ப வரவே இல்லை. இப்போயும் நான் அந்த எண்ணெயை வச்சுருப்பேன். ஸோ பாத்திரம் கழுவின பிறகு நான் அந்த எண்ணெயை ஃபிங்கர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிக்குவேன், ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பர்சனலாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தனால ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேப்ப மரம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த இலை எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அருகம்புல் ஜென்ரலாக அந்த பூக்காரவங்க கிட்டலாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் ஒரு கட்டு வாங்கி எவ்வளோக்கு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குப்பைமேனி செடி நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில். பட் திரும்பவும் காமிக்கிறோம். இது வீட்டுக்கு கீழே முக்கால்வாசி அந்த எங்கேயோ அந்த மண் தரையில் அந்த மாதிரி முளைச்சிருக்கும் தானாக. இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராக இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கணும். நாங்கள் எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு தனித்தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேப்ப இலை, அருகம்புல், அதுக்கப்புறமா குப்பைமேனி இலை, மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ எப்படி எண்ணெய் தயார் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு ஒரு 50 ml புங்கன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பை நம்ம பொறுத்தில் ஃபஸ்ட்டு இப்படியே தான் ஆட் பண்ணுறோம். அடுத்து அருகம்புல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை டைரெக்டாக அப்படி ஃபில்டர் பண்ணி அந்த சாறு மட்டும் போட போகிறோம். அடுத்து வேப்பிலை அரைச்சதை ஆட் பண்ணுறோம். இதையும் நம்ம நல்லா நசுக்கி ஃபில்டர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எண்ணெய்க்குள்ளே விடுவோம். அடுத்து குப்பைமேனி இலை அரைச்சதை ஆட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நம்ம அடியில் விட்டுக்குவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பொருத்தி நம்ம காய்ச்ச ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சத்தம் வரும், கொதிக்கும். அப்புறம் அந்த மாதிரி கொதித்தோன்னே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தம்லாம் அடங்குறது தான் உங்களுக்கு கரெக்டான பதம். அந்த டைம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ அந்த பபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சணும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு நடுவில் அந்த பூசானம் பிடிச்சிடும். அதனால தான் நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப தெறிக்கும். அதனால தான் நம்ம ஸ்லோவில் வச்சே நம்ம காய்ச்சிடும். இந்த மாதிரி வரும். இப்போ சத்தம் எதுவும் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெயை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 கிராம் அளவு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் கிருமி நாசினி தான். நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த திப்பிகள் இருந்தாலும் பரவாயில்ல. பட் நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கோங்க, வெளியிலேயே வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பாத்திரம் கழுவிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜி வராமல் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.